வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். சரி, இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ரேலிய பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங் ரெக்கவரி மாரி தான் தெரியுது. ஆனா உண்மையிலேயே வந்து எக்கனாமிக் ஸ்ட்ரென்த்னால ரெஃப்ளெக்ட் ஆகுதா? இல்ல ஈரான் இந்த சீஸ் ஃபயர்னால ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்துச்சு. ஸோ இதனால வந்து ஷார்ட் டர்ம் நியூஸ்டு பேஸ்ல வந்து ரிலீஃப் ரேலி தானா சார் இது வந்து? மேடம், இது வந்து ஆக்சுவலா ஷார்ட் கவரிங் ரேலி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது தொடர்ந்து வார்ல இருந்துகிட்டு இருந்ததுனால மேக்ரோ எக்கனாமிக் கண்டிஷன் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இதனால பங்குச்சந்தைகள் மேற்கொண்டு இறங்கும்னு நிறைய பேர் மார்க்கெட்ல ஷார்ட் பொசிஷன்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஷார்ட் பொசிஷன்ஸ்னா மார்க்கெட் இறங்குங்கிற அபிப்பிராயத்துல இண்டெக்ஸுகளை செல் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயம். அப்போ நேத்து ட்ரம்போடைய இந்த சீஸ்ஃபயர் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது மேற்கொண்டு மார்க்கெட் இறங்காது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை வந்ததுனால இந்த ஷார்ட் பொசிஷன்ஸை ஆல்ரெடி செல் பண்ணி வச்சிருந்ததை திரும்பி வாங்குறதுனால உருவான ஒரு ரேலி தான் இன்னைக்கு இந்த ஷார்ட் கவரிங் ரேலி. ஸோ எப்படி வந்து இந்த சீஸ் ஃபயர் ஒரு 2 மாதத்துக்கான டெம்பரவரியோ, அதே மாதிரி இந்த ரிலீஃப் ரேலியுமே இது டெம்பரவரியான ஒரு ரேலி தான். இது ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி தான். இது ரெண்டுமே இது பர்மனன்ட் ஆச்சுன்னா மேற்கொண்டு இந்த வார் உறுதியா நின்றும், அது இந்த சீஸ் ஃபயர் 2 வார் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வார் கன்னியூவாதாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா இந்த ரேலியும் சப்ஸ்டெயின் ஆகும். மேற்கொண்டு ஸ்டாக் மார்க்கெட் இன்னுமே ஸ்ட்ராங்கா மூவ் ஆக ஆரம்பிக்குங்க. சார், ஒரே நேரத்துல கோல்டு இடிஎஃப்பும் சரி, ஈக்விட்டி மார்க்கெட்டும் சரி ஏறுறது வந்து ஒரு அன்யூஷுவல் சினாரியோ மாதிரி தான் பார்க்க முடியுது. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல நீங்க முதல்ல கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு ஒரு முதலீட்டாளருடைய தேவை என்ன? ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு பொருள்ல முதலீடு கொண்டதா ஒரு முதலீட்டாளருடைய தேவை. அதை நோக்கிதான் ஒரு நகர்வார். ஓகே, அவர் வந்து இல்ல கோல்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுவேன். அது தொழில் இல்லையே. ஒரு முதலீட்டாளர் அப்படிங்கிறவரோட தொழில் முதலீடு பண்றதுதான். இப்ப எது நல்ல லாபம் தருமோ அதுல முதலீடு பண்றதுதான் ஒவ்வொரு முதலீட்டாளரும் இருக்கக்கூடிய விஷயம். அப்படி கான்செப்ட் யூஸ் பண்ணல. கோல்டு ஆல்ரெடி ஒரு வருஷமா நல்ல ரேலி ஆகி ஹை பிரைசஸ்ல இருக்கு. இந்த நேரத்துல இந்த வார் ஸ்டார்ட் ஆகும் பொழுது ஆயில் பிரைஸ், இந்த க்ரூட் ஆயிலோட விலை ரொம்பவே உச்சத்துக்கு போகுது. க்ரூட் ஆயிலோட விலை உச்சத்துக்கு போகும் பொழுது இந்த க்ரூட் ஆயில பர்ச்சேஸ் பண்றதுக்கு இந்தியா மாதிரியான நாடுகள் மிகப்பெரிய அளவுல டாலரை வாங்க வேண்டியது அல்லது டாலர் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வர்றாங்க. இதனால டாலருக்கு எகெயின்ஸ்டா இந்திய ரூபாயோட மதிப்பும் மற்ற சில நாடுகளுடைய கரன்சியோட மதிப்பு ரொம்ப கம்மியாகுது. அப்ப இந்த சூழ்நிலையில ஆல்ரெடி ரேலியாகி முடிச்ச கோல்ட்ல பணத்தை முதலீட்டாளர்கள் வச்சிருக்க விரும்புவாங்களா, இல்ல இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய யுஎஸ் டாலர்ல வச்சிருக்க விரும்புவாங்களா அப்படிங்கிறதா கேள்வி. அப்போ பொதுவா முதலீட்டாளர்கள் விரும்பக்கூடியது அப்படிங்கிறது இந்த டாலர்ல பணத்தை வச்சிருக்கிறது தான் எல்லாரும் விரும்புவாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் கோல்டு சேஃப் அசெட் அப்படின்னாலுமே இந்த சினாரியோல இப்ப இருக்கக்கூடிய சினாரியோல க்ரூட் ஆயிலோட விலை ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால டாலருடைய தேவையும் அதிகமா இருக்கிறதுனால டாலரா ஹோல்ட் பண்றதுதான் ஒரு முதலீட்டாளருக்கு சிறந்த முடியும். அதனாலதான் அவங்க டாலரா ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த டெம்பரரி சீஸ் ஃபயர்னால நீங்க பார்த்துருப்பீங்க, க்ரூட் ஆயில் எல்லாம் 60% மேல கரெக்ஷன் ஆயிருக்கு. யூரோப்ல எல்லாம் கேஸோட விலைகள் 20% கரெக்ஷன் ஆயிருக்கு. அப்ப என்ன ஆகும்? டாலருடைய தேவை வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். டாலருடைய தேவை கம்மியாக ஆரம்பிக்கும் பொழுது இந்த முதலீட்டாளர் என்ன பண்றாங்கன்னா இப்ப டாலர்ல இருந்து தங்கத்தை நோக்கி முதலீட மாத்துறாங்க. அதனாலதான் இந்த தடவை தங்கத்தோட விலையும் ஏறுது. இந்த வார் நின்னதுனால மார்க்கெட்டும் ஏறுது, தங்கத்தோட விலையும் ஏறுது. இந்த சினாரியோ இப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல சேஃப் அசெட் அப்படிங்கிறது எப்பவுமே கோல்டா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சில நேரங்கள்ல சேஃப் அசெட் அப்படிங்கிறது டாலரா இருக்கும், சில நேரங்கள்ல பாண்டா இருக்கும், சில நேரங்கள்ல கோல்டா இருக்கும். ஸோ பெரும்பாலான நேரங்கள்ல கோல்டை பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். பட் இந்த வார் சினாரியை பொறுத்த வரைக்கும் சேஃப் அசெட் வந்து டாலரா தான் இருந்துச்சு. க்ரூட் ஆயில் அதிகமா இருந்ததுனால இப்போ அது கம்மியானதுனால மறுபடியும் கோல்டு நோக்கி இருக்கும்போது கோல்டும் ஏறுது. வார் ஒரு டெம்பரரி ரிலீஃப் கிடைச்சிருக்கிறதுனால ஸ்டாக் மார்க்கெட்டும் ஒரு ஷார்ட் கவரிங் ரேஞ்சுல போகுதுங்க. சார், அதே மாதிரி இன்னைக்கு வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் சீஸ்ஃபயர் ஜஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் தான் டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட் மாதிரி தான் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல கரண்ட் ரேலி எவ்வளோ சஸ்டைனபிள் ஆகும் சார்? இல்ல மேடம், இது சந்தேகம் தான். ஏன்னா நீங்க இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா கூட இஸ்ரேல் வந்து லெபனானை தாக்குறாங்க, ஈரான் வந்து லெபனானை தாக்குனா நாங்க திருப்பி தாக்குவோம் அப்படிங்கிறாங்க. இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாரு, இந்த சீஸ் ஃபயர் வந்து இந்த சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட்ல லெபனான் இன்க்ளூட் பண்ணல அப்படிங்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான ஏற்றமும் இறக்கமான பேச்சுகள் வந்து தொடர்ந்து மார்க்கெட்ல இருந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் மார்க்கெட் வந்து ஒரு ஃபுல் பொட்டன்ஷியல் இன்னைக்கு ஏறாம வெறுமன ஒரு ஷார்ட் கவரிங் ரேலியை கொண்டு போச்சு. ஸோ இது ஒரு டெம்பரவரி ரேலி தான், அது அண்டர்ஸ்டாண்ட், அது கொஸ்டினே கிடையாது. 2 வாரம் கழிச்சு இந்த வார் எதை நோக்கி நகருது பர்தரா இது நிரந்தரமான ஒரு முடிவு இந்த வாருக்கு கிடைக்குமா, இல்ல இந்த ரஷ்யா யுக்ரைன் வார் மாதிரி தொடர்ந்து ஒரு
கலந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி ஆக்டிவிட்டியா மாறிடுமா அப்படிங்கறத பொறுத்து தான் இந்த ரேலி சப்ஸ்டெயின் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ இந்த 2 வாரத்துக்கு இந்த ரேலி வந்து ஒரு டெம்பரரி ரேலியா தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஒரு ரிலீஃப் ரேலி அல்லது ஷார்ட் டர்னிங் ரேலியா தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். மேற்கொண்டு அடுத்தடுத்த வாரங்கள்ல இந்த பேச்சுவார்த்தை எப்படி நகருது, ஏன்னா இப்போ இஸ்லாமாபாத்ல வெள்ளிக்கிழமை அதிகாரிகள் பேசுறாங்க இல்லையா, இந்த ஈரானுடைய யூஎஸ் அதிகாரிகள் பேசுறாங்க. இந்த எப்படி அடுத்த நகர்வு போகுதுங்கிறத பொறுத்து தான் இந்த ரேலி சப்ஸ்டெயின் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத சொல்லிக்க முடியும். நாம் இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல ஷார்ட் பொசிஷன்ஸை கவர் பண்ணியிருக்காங்க, அதனால இந்த ரேலி நடந்திருக்கு. நம்ம லாங் பொசிஷன்ஸ் நீங்க போறீங்கன்னா ஹெச்எஸ் எடுக்கலாம். பட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு யோசிக்கும் போது தப்பு இல்லை. இந்த வார் சினாரியோல நிறைய லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆச்சுன்னா அதை பக்கம் இல்லை. பட் இந்த ரேலி ஒரு டெம்பரரி ரேலி தான். 2 வாரம் கழிச்சு தான் இது சப்ஸ்டெயின் ஆகுமாங்கிறது சொல்ல முடியும் சார். அப்ப 2 வாரம்க்கு அப்புறமும் சரி, இந்த இப்பவே வந்து இந்த சீஸ்ஃபயர் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் எந்த அளவுல ரியாக்ஷன் பண்ணும் சார்? இல்ல ஆக்சுவலா வந்து இப்ப இந்த வார் டைம்ல மார்க்கெட் இப்ப இறங்கிட்டு இருந்துச்சு இல்லையா, சப்போஸ் இந்த சீஸ்ஃபயர் ஏதாச்சும் ஒரு காரணத்தினால 2 வாரத்துக்கு நடுவில் நின்று மறுபடியும் யுத்தம் தொடங்குச்சுன்னா இது வரைக்கும் மார்க்கெட் எவ்வளவு விழுந்துச்சோ அதை காட்டிலும் பெரிய அளவு விழுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்பிக்கை போயிடும் முதலீட்டாளர்கள். இப்போ இந்த வார் நின்னுரும், இந்த வார் மேற்கொண்டு நடக்காது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை வந்து இந்த சீஸ்ஃபயர் உறுதி கொடுத்துருக்கு. ஸோ இது பிரேக் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த பாட்டம் பயர்ஸ் உள்ள வர பயப்படுவான். இப்போ இந்த சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது 2 வாரத்துக்கு இந்த நாடுகள் மெயின்டைன் பண்ண வேண்டியது ஒட்டுமொத்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்குமே நல்லது. இது எல்லாத்தோட கிரெடிபிலிட்டியும் இதுலதான் இருக்குது. அமெரிக்காவோட கிரெடிபிலிட்டியா இருக்கட்டும், ஈரானோட, அதாவது இஸ்ரேலோட, எல்லாத்தோட கிரெடிபிலிட்டியும் இதுலதான் இருக்கு. இந்த 2 வாரத்துல சப்போஸ் மறுபடியும் வார் தொடங்கிடுச்சுன்னா, இடப்பட்ட காலத்துல வார் தொடங்குச்சுன்னா மார்க்கெட்டோடைய ஃபால் அப்படிங்கிறது இப்போ ஆல்ரெடி வந்த லோவையும் பீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். காரணம் இன்வெஸ்டர்கள் தன்னுடைய நம்பிக்கை இழந்துருவாங்க இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் மேலேயோ இந்த வாரோடைய சூழ்நிலைகள் மேலேயோ. இந்த மாதிரியான டைம்களில் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அசட்ஸ்கள் நோக்கி மார்க்கெட்டு தன்னால நகர ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இது கொஞ்சம் ரிஸ்கான ஒரு ஃபேக்டர் தான். பொறுமையா இதுதான் நம்ம பார்க்கணும். ஹெச்எஸோட மூவ் பண்றது இப்போதைக்கு பெஸ்ட்டுங்க. சரி, இன்னைக்கு நம்ம செப்பரேட்டா இன்னைக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் ஒரு பக்கம் ஏறினாலும் க்ரூட் ஆயில் கிராஷ் ஆயிருக்கு. ஸோ வந்து இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து இம்போர்ட் பண்ற நம்ம இந்தியா மாதிரி இம்போர்ட் பண்ற கண்ட்ரிக்கு எந்த அளவு அட்வான்டேஜ் நீங்க பாக்குறீங்க சார்? இல்ல உண்மையாலுமே ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிட்ட ஆயில் ஸ்டோரேஜ் வந்து போதுமான அளவு இருக்கானா அது இருக்கு, அதுல பிரச்சனை கிடையாது. ஆனா இப்ப புதுசா ஆயில் இம்போர்ட் பண்றதுக்கு நம்ம பெருமளவுல டாலரை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். க்ரூட் ஆயில் விலை கம்மியானதுனால நம்மளுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு அப்படிங்கிறது பெருசா கிடையாது. டாலருடைய மதிப்பு கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்கும், தேவை கம்மியாக ஆரம்பிக்கும். இதனால இந்திய ரூபாய் வலுவாகும். அதுவுமே முக்கியமான காரணம் இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட் ரேலியானது. முதல்ல ஒரு விஷயத்த கரெக்டா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இந்த வாரினால இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய டைரக்ட் இம்பாக்ட் என்னன்றது சொல்லணும். இவங்க 2 பேர் சண்டை போடுறதுனால இந்தியா வந்து டைரக்டா பாதிக்கப்படுதானா இல்ல. இவங்க 2 பேர் சண்டை போடுறதுனால ஆயில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பாதிக்கப்படுது. அதனால க்ரூட் ஆயிலோட விலை அதிகமாகுது. அதனால இந்தியா அதிகமான டாலர்களை கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கு. இந்தியா அதிகமான டாலர் ஸ்பெண்ட் பண்ணும்போது கையிருப்பு கம்மியாகுது. இந்திய ரூபாய்க்கு எகென்ஸ்டான இந்திய ரூபாய் வந்து ரொம்பவே வீக்கா பர்ஃபார்ம் பண்ணுது. பட் இந்த சினாரியோ க்ரூட் ஆயில் கிராஷ் ஆன சினாரியோ அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு சூழ்நிலை. இந்த நேரத்துல மிகப்பெரிய அளவுல இந்தியா மறுபடியும் ஆயில் இம்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் ஓவராலா இது இந்தியாவுக்கு பாசிட்டிவான விஷயம் தான். இது தப்பே கிடையாது. சார், இந்த மாதிரி அன்சர்டன் சிச்சுவேஷன்ல, அதாவது இன்னைக்கு மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஒரு ரெக்கவர் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மார்க்கெட்டர்ஸ், ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், ஸோ எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும், ஸோ அவங்க எப்படி பிளான் பண்ணணும் சார் அடுத்து? இல்லை, முதல்ல இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்குமே அவங்களுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா இந்த வாரனால நிறைய நல்ல நல்ல கம்பெனிகளுடைய ஸ்டாக்ஸ் வந்து அண்டர் வேல்யூல கிடைக்க ஆரம்பிச்சு. ஏன்னா ஒரு ஒட்டுமொத்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பாதிக்கப்படும் பொழுது அந்த கம்பெனியை நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே மற்ற ஸ்டாக்குகளோட சேர்ந்து பெரிய அளவு இந்த ஸ்டாக்குகளும் இறங்க ஆரம்பிக்கும். ஸோ இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்குமே அவங்க இப்ப பண்ண வேண்டியதெல்லாம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்த வேண்டியதுதான். நீங்க உதாரணத்துக்கு நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா, செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல கான்ட்ரேட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி ரொம்ப சீப்பா கிடைக்கக்கூடிய பொருட்களை வாங்கி வச்ச பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் தான் செகண்ட் வேர்ல்டு வார் முடிச்சோன்னு மிகப்பெரிய செல்வந்தர்களா மாறினாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி வார் எல்லாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம வாங்கணுங்கிறதுக்காக அடிக்கடியெல்லாம் வார் நடத்திட்டு இருக்காது. அப்போ முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல கம்பெனிகளை தேடி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க, லாங் டேர்முக்கு பிளான் பண்ண ஆரம்பிங்க. ஆனா அதே மாதிரி ட்ரேடர்களை பொறுத்த வரைக்குமே இது வந்து ஒரு அன்ஸ்டிட்டடான ஒரு கண்டிஷன் தான். ஏன்னா இன்னைக்கு நேத்து வந்து சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணதுனால இன்னைக்கு மார்க்கெட் ஏறி இருக்கு.
நாளைக்கு இந்த சீஸ்வேர் ஏதாச்சும் ஒரு கடன்கள் ஏற்பட்டுச்சுன்னா மார்க்கெட் மறுபடியும் இறங்கும். பலச கட்டும் பயங்கரமா இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ ஒவ்வொரு செகண்டுமே எட்ஜஸ் எடுத்து ட்ரேட் பண்ணுங்க. நான் டைரக்ஷனலா மார்க்கெட்டை கையாளுங்க. டைரக்ஷனலா ஒரு இன்னும் மனசுல தோணுச்சு இதுக்கப்புறம் ஏறத்தான் செய்யும், இதுக்கப்புறம் இறங்கத்தான் செய்யும், ஓவர் நைட்ல காலு கூட்டெல்லாம் வாங்கி வச்சுட்டு உட்காருது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா நீங்களோ இல்லை நாம நம்ம யாருமே மேக்ரோ எக்கனாமிக்ஸ் நம்ம கண்ட்ரோல் பண்றது இல்லை. ஓகே, அடுத்து அமெரிக்கா பிரசிடென்ட் என்ன சொல்லுவாருனோ இல்ல ஈரானுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லுவாருனோ நம்ம யாரும் நம்ம கண்ட்ரோல் பண்றது கிடையாது. இது மேக்ரோ எக்கனாமிக்ஸ், மார்க்கெட்டோட நிகழ்வுகள் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ட்ரேடர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஜாக்கிரதையா கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஹெச்எஸ் எடுத்து கையாளணும். அதை காட்டிலும் முக்கியம் அவங்களுக்கு டிசிப்ளின் தேவை. அதை கையாண்டாங்கன்னா கரெக்டா இருக்கும். ஸோ ஓவராலா ஏப்ரல் 8 இன்னைக்கு மார்க்கெட் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு சார்? நிறைய ஸ்டாக்குகள் வந்து 5%, 6%, 7% நிஃப்டி ஃபிஃப்டி இருக்கக்கூடிய முக்காவாசி ஸ்டாக்குகள் இன்னைக்கு ரேலி ஆனது பார்த்தோம். இன்னைக்கு உண்மையாலுமே ரிலீஃப் மார்க்கெட்டுக்கு மட்டும் ரிலீஃப் ரேலி கிடையாது, நிறைய முதலீட்டாளர்களுக்குமே இது ரிலீஃப் ரேலி தான். இன்னைக்கு இந்த சூழ்நிலை இப்படியே கண்டினியூ ஆகணும் தான் எல்லாத்தோட எதிர்பார்ப்புமே. வாரம் அமைதியாகணும், கூடாய் விலையும் இன்னும் கொஞ்சம் கம்மியாகணும், ரூபாயும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகணும், மார்க்கெட்டும் தொடர்ந்து கல்வி பண்ணிக்கிட்டு இருந்தா எல்லாருக்குமே சந்தோஷமான இந்த தேதி அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு 1 மந்தாவே இருந்த ஒரு ஹைட் சிச்சுவேஷன் இருந்து கொஞ்சம் ரிலீஃபான அந்த ஒரு ரிலீஃப் ரேலி இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரேலி சப்ஸ்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னா இன்னும் புதிய உச்சங்கள் நம்ம பார்க்கலாம். அதுக்கு இந்த வார் நிரந்தரமா நிக்குதுங்கிற அனௌன்ஸ்மெண்ட் தான் கீ ஃபேக்டர் இப்போதைக்கு. ரெண்டாவது, இன்னைக்கு மார்க்கெட்டோடைய ரேலியை பொறுத்த வரைக்கும் 8 ஏப்ரல் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நைட்டு வந்து யூஎஸோட எஃப்ஓஎம்சி மினிட்ஸும் இருக்கு. ஸோ அதுல இன்ஃபிளேஷன் பத்தின தகவல்கள் என்னன்றதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா மறுபடியும் அந்த இன்ஃபிளேஷன் கம்மியாகிறதுக்கு டைம் ஆகும். அதே நேரத்துல நாளையிலிருந்து ஈவன் நாளையிலிருந்து Q4 ரிசல்ட்ஸ், உதாரணத்துக்கு நாளைக்கு தான் டிசிஎஸோட ரிசல்ட்ஸ் வருது, Q4 ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சு. ஸோ மேற்கொண்டு இந்த ஏப்ரல் மந்த் அப்படிங்கிறது இந்த கார்பரேட் ரிசல்ட்ஸும் வாரோடைய மூவ் எப்படி ஃபர்தரா மூவ் ஆகுது, க்ரூட் ஆயில் பிரைஸ், ஐஎன்ஆர் மதிப்பு இதெல்லாம் சேர்ந்துதான் நிர்ணயிக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா மூவ் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். நாளையிலிருந்து Q4 ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் கரெக்டா போற பட்சத்துல நம்ம மார்க்கெட்டை மறுபடியும் ஒரு பிரகாசமான ஒரு இடத்துல பார்த்தோம். தேங்க்யூ சார். நன்றி மேடம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.